செல்லமாய் ஒரு முறை என்ன ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு அதில் எது செட்டாக தான் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோகம். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாக்கி இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் அதை டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஸ்டில் இன்புட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு கீழே வந்து ரெட் கலர் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு டிஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபான் நீங்கள் கிளிக் போயிட்டு வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே திருப்பி கிளிக் போயிட்டு கீழே இன்ஃபான்ட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபான் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபாண்ட் தான். ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆட்மோஸ்டில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட்ன்றது வந்து நீங்கள் டிக் போயிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ உங்கள் ஆட்மோஸ்டில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டுக்கும், ஏன்னா அப்போ வந்து கரெக்டாக ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண மறுபடியும் நம்ம வந்து ஆட்மோஸ்டில் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த ரெட் கலர் டெஸ்ட் கீழ் போயிட்டு கீழே டெஸ்ட்ன்றதுக்கு நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் மட்டும் ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகலைன்னா மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நானிசிஸ்டில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தினாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே திருப்பட்டின இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்கில்ல கரெக்டாக வந்து இங்கே செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பர்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பேஞ்ச் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே சூப்பங்கினாக்க சுந்த பைக்கு நானிசிஸ்டில் கன்வெர்ட் வரும். இது வந்து நீங்கள் சூப் பண்ணிக்கணும். இது சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே நானிசிஸ்டில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பிக்கை நீங்கள் வந்து நானிசிஸ்டில் கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ இந்த பிக் வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ரெமினபிள் போட்டு அந்த உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன் சொல்கிறேனாக்கா நம்மளுடைய பிக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்கா வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நாம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாம். ஸோ அதுக்கு மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொட்டு மீடியோ கொட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தினாக்கா அந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்கு அப்படியே வந்து பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ எல்லா லேயருக்கும் கீழே நம்ம ஆட் பண்ண அந்த சாங்குக்கு மேலே வர மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து மேலே இருக்கிற லிக்ஸ் எந்த இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து 18.15 செகண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த செலக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்டு பிக் வந்து நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே மேட் மாஸ்க் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இது லாஸ்ட் செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபெதர் இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே கீழே மூவ் பண்ணால் பிரிண்ட் அவுட் வந்து ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் மேல் மூவ் பண்ண சைஸ் இருக்கா அது கிளிக் போயிட்டு உங்களுக்கு சைடில் அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஒயிட்னஸ் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து லைட்டாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம பேக் போய்க்கலாம். மறுபடியும் நம்ம எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சர்ச் பெஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதோடைய வேல்யூ வந்து மைனஸ் 2 வச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த வேல்யூ வந்து ஒரு 25 இல்லை ஒரு 20க்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிக் உங்களுக்கு ஷோ ஆகணும் ஸோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதனால வந்து ஒரு 30 நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்கு வந்து ஒரு சின்ன மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்படியே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் பிக்கு செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்குக்கு லாஸ்ட் எண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் கீ ஃபேம் வந்துட்டு இதை வந்து பண்ணக்கு எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ண லைட்டு நான் வந்து பண்ணக்க மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்க நாம் லாஸ்ட் கீ ஃபேம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு இதை வந்து பண்ண எனக்கு ரைட் சைடுக்கு லைட்டை நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நம்ம பில்லில் பார்த்தோம்னா நம்ம மூவ் ஃபேட்டை ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிலீக்ஸ் போய்க்கலாமா? அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் வந்து பார்த்தா அந்த டெஸ்ட்டுடைய கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரெட் கலர் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து பண்ண இந்த மாதிரி நிறையா பிக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 3 to 4 பிக் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் வந்து பண்ண ரிப்பீட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அது எப்படி ஆட் பண்ணு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட்டு கீழே இருக்க க்ரீன் கலர் கீழ் போயிட்டு இந்த கலர் மட்டும் ஸ்டார் கீழ் போயிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு நானஸில் பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அதில் நம்ம எடி பண்ண பிக் இங்கே செலை போயிட்டு மேலே பெருசும் கூட ஜஸ்ட் அந்த ஃபீல்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்ரீனை கீழ் போயிட்டு கலஃபின்ற கூட்டு ஸ்டாரங்கில் போயிட்டு ஸோ நம்ம எடி பண்ண ஒரு பிக் இங்கே செலை போயிட்டு மேலே பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் வந்து நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதே பிக்கை வந்து பண்ணாக்க ரிப்பீட்டாக வந்து பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்கு கொஞ்சம் வேறு இடத்துல நீங்கள் மூவ் பண்ண நினச்சிங்கனாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்க எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேல் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க இந்த அம்மான்னு ஒரு டெஸ்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கீழ் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு பிரதிச்சு ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தாலுமே ரொம்பவே ஈஸி தான். கீழே வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், ஜஸ்ட்டு அதையும் அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள்னு ஒரு டூல் லேயர் பாருங்கள். ஸோ அதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி டூல் லேயர்ஸ் இருக்குது அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் டூல்லே கூட்டினா ஜஸ்ட் இது ஆட் ஆகிடும். இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணி விட்டுங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்க சீன் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வச்சு நேரம் இதே சேம் மெத்தட் கீழே இருக்கிற நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி வச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது சேம் மெத்தட் லாஸ்ட் ஃபைனல் இதுக்கும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வந்து பண்ண கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து பண்ணாக்க ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலஃபின்ற கொட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடி பண்ணி அந்த நானிஸ்ட் பிக் வந்து பண்ண இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிரிச்சும் கொடுத்தா ஜஸ்ட் எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த அந்த க்ரீன் கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம டெம்பரரி ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நான் இந்த டெம்பரரி வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பண்ணீங்க செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இது அப்படியே வந்து பண்ணாக்க இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ண இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த டெம்பரரி வந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி விட்டுங்க. இது கொஞ்சம் ஸ்டருக்கு நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட் சொல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு லைட் லெஸ்க்கும் கொடுத்தாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த டெப்போடையும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து பார்த்தினாக்க கிரியேட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.